ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஐந்து கரங்கள் கொண்டவர் விநாயக பெருமான். ஐந்து கரங்களை கொண்டவர் விநாயக பெருமான். ஸோ 4 கரங்களை பார்த்தோம். தும்பிக்கையோடு சேர்த்து 5வது கரத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ஒரு கையில் உணவு, ஒரு கையில் பாசாங்கு, ஒரு கையில் அருவாள், ஒரு கையில் அருள் புரிவார். ஸோ அந்த மாதிரி 5 கரங்களையும் நம்பிக்கைக்குரிய உணவு எடுக்கிற மாதிரி ஒரு கரம் இருக்கும் இல்லையா. ஸோ 5 கரத்தனை அப்படிங்கிறது 5 கரங்களை உடையவன். ஆணை முகத்தனை, யானையோட முகத்தை உடையவன். யானை பாசம் மிகுந்த ஒரு விலங்கு அப்படின்னா யானை. அறிவு மிகுந்த விலங்கு அப்படின்னா யானை. எவ்வழி சென்றாலும் அவ்வழி ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடியது, மிகுந்த அறிவாற்றல் உடையது யானை. ஸோ அதனால தான் ஆணை முகத்தனை. இந்தின் இளம்பிறை அப்படின்னா 3ஆம் பிறை ரொம்ப விசேஷம். இந்து அப்படின்னா நிலவு, நிலவினுடைய இளம்பிறை போலும், அவருடைய இளம்பிறை போலும். அதாவது அந்த நிலவு தான் நம்ம 3ஆம் பிறை தான் எல்லாரும் கும்பிடுவோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நந்தி மகந்தனை, நந்தி நம்ம சிவனுடைய மகன். ஸோ நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, ஏகப்பட்ட அறிவு, ஞான கொழுந்து. அந்த கொழுந்து எந்நேரம் வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதி கொழுந்து தான். ஒரு மரத்தில் எப்பொழுதும் முன்னேறி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்றால் அது கொழுந்து தான். கரெக்டுங்களா? அந்த கொழுந்து வழியாக தான் அந்த மரம் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டே இருக்கும். எப்போதும் வளர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பது ஒரு பகுதி அப்படின்னா கொழுந்து. அதுதான் ஞான கொழுந்துரா அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்களா. அப்போ அப்படின்னா கொழுந்து விட்டு எரியறா அப்படின்னா வளர்ந்துட்டே இருக்கிறது. புந்தி அப்படின்னா புத்தி அப்படின்னு. புந்தியில் வைத்து, நான் என்னோட மனசில் புத்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. உங்களை நான் ரொம்ப மனசுக்குள்ளே வச்சு, என்னோடய அறிவில் வச்சு உங்களை நான் வணங்குறேன் அப்படின்றது தான். ஸோ இது ரொம்ப எளிமையான விநாயகர், பிள்ளையார், கணேசன், ஸோ எப்படி வேண்டுமானாலும் அழைக்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு உண்டான ஒரு போற்றுகின்ற ஒரு மந்திரம் தான். ஸோ நீங்கள் எப்போயாவது விநாயகரை கும்பிடுறீங்க, எப்போயாவது உங்களுக்கு நேரம் இருக்குதுன்னா இந்த பாடலை பாடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக பாடுங்க. வீட்டில் கூட பாடலாம். ஓகேவா? இது பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது, அழகிய பாடல் தானே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே.